அமர்த்தப்பட்டிருக்கிற இந்த ஜும்மாவுடைய நாளில் உபதேசத்தை கேட்பதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த உபதேசம் அனைத்து மக்களுக்குமே பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏதோ ஜும்மாவில் அமர்ந்தோம், தொழுகை முடிந்து கலைந்து செல்வதை போல அல்ல இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு. ஏனென்று சொன்னால், நாமெல்லாம் ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று இந்த உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் மீது அவ்வப்போது பிரியத்தினுடைய விளைவு எவ்வளோ இடங்களை வாங்கிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஏதாவது கிடைத்து விடாதா என்று எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிற வரை எதுவரை என்றால் மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் நம்முடைய ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது எல்லாம் இந்த உலகத்திற்காக. ஆனால் இந்த உலகத்தை விட்டு அனைத்து மக்களுமே பிரிந்து விடுவோம் என்ற எண்ணம் எல்லாத்துடைய உள்ளத்திலும் இருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு எல்லாரும் போகிறோம். இது ஒரு வாழ்க்கை அல்ல. இங்கே ஒரு பரீட்சை எழுதக்கூடிய மாணவனைப் போல பரீட்சை எழுதுவதற்காக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். தூதருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து இந்த உலகத்திலே வாழவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைக்கு மாற்றமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் என்னென்ன நிகழ்வெல்லாம் நடக்கப் போகிறது என்று தொடர்ச்சியாக சில வரலாறுகளை அல்லது தொடர்ச்சியான பயான்கள் மூலியமாக உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கப் போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற மனைவியை நேசிக்குகிறோம், இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களை நேசிக்குகிறோம், இந்த உலகத்தில் கட்டியிருக்கிற வீட்டை நேசிக்குகிறோம், இந்த உலகத்தில் நம்மளோடு பயணித்துக் கொண்டிருக்கிற நண்பர்களை நேசிக்கிறோம், இந்த உலகத்தில் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் சகோதரனை நேசிக்கிறோம், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் தாய் தந்தையை நேசிக்கிறோம். இது எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடப் போகிறது. உலகத்தோடு விடுந்துவிட போகிறது. அந்த நிலை எந்த நாளில் இருக்க போகிறது? இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லக்கூடிய நேரம். இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிற தலைப்பு எப்படிப்பட்ட தலைப்பு என்றால், உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய ஒரு பயணம். இந்த உலகத்தில் நாம் தங்கிவிட முடியாது என்பதை அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு விளக்கி சொல்லுகிறார். எப்படிப்பட்ட நிலை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், இறை விசுவாசிகளுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மூமின் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பயணியை போல நீங்கள் வாழ வேண்டும். ஒரு பயணி எப்படி இருப்பார்? ஒரு பயணத்தில் இருப்பவர் எப்படி இருப்பார்? இன்னைக்கு இங்க இருப்பார், அப்புறம் பொள்ளாச்சி போயிடுவார், அப்புறம் கோயம்புத்தூர் போயிடுவார், அப்புறம் மேட்டுப்பாளையம் போயிடுவார், அல்லது மெட்ராஸ் போயிடுவார், அல்லது பிளைட் ஏறி என்ன மக்காவுக்கு போயிடுவார், அமெரிக்கா. இப்படித்தான் இந்த உலகத்தில் ஒரு பயணியை போல வாழ வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்வதற்கு காரணம் என்ன? அதில் 1000 அர்த்தம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நீ சம்பாதித்த சொத்து உனக்கு பயனளிக்காது, நீ கட்டிய வீடு இந்த உலகத்தில் உனக்கு பயனளிக்காது, நீ வைத்திருக்கிற நண்பர்கள் உனக்கு பயனளிக்க மாட்டார்கள், நீ இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க முடியாது, மரணிக்க போகிறாய், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த மரணம் நிகழ்வதற்கு முன்பாக நன்மையான காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீ இந்த உலகத்திலே வாழும் பொழுது பயணியை போல வாழ வேண்டும். அதனால்தான் சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டார்கள். ஒரு முறை பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திற்கு அறிவிக்கிறார்கள், தொகையை அறிவிக்கிறார்கள், போர்க்களம் நடக்கப் போகிறது, பொருளாதாரத்தை கொடுங்க. 2 பேர் வியாபாரத்துக்கு போயிருக்கிறாங்க. ஒன்று அபூபக்கர் சித்திக் இல்லானும், ஒன்று உமர்லானும். உமர்லாஹுடைய என்னன்னா, எப்படியாவது தர்மம் செய்வதில் அபூபக்கரை முந்திரணும். உமர்லாவுடைய எண்ணம், பல நாள் முயற்சி. ஆனால் இந்த போர்க்களத்திற்கு நம்முடைய பொருளாதாரம், என்னுடைய பங்கு முழுவதையும் ஒப்படைக்கிறதுமா இல்லையோ,
வரக்கூடிய லாபத்தில் அப்படியே ஒப்படைத்து விட வேண்டும். பாதி ஒப்படைச்சிட்டு பாதி வச்சுக்கணும். இந்த முறை அபூபக்கரை வீழ்த்தி விட வேண்டும் என்ற எண்ணம். ஆனால் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உமர் தன்னுடைய லாபத்தில் ஒரு பகுதியை கொடுத்தார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில். உமரை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன உமரே, என்ன அல்லாஹ்வுடைய தூதர் வியாபாரத்துக்கு போன அதில் பாதியை கொடுத்து ஒப்படைச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் இருக்கிறார். அபூபக்கர் நீங்க என்ன ஒப்படைச்சீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில்? அபூபக்கர் சித்திக் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். என் வீட்டில் ஒன்றுமே இல்லை. 2 விஷயம்தான், என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பத்தார்கள் மட்டும்தான். என் வீட்டில் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒப்படைத்து விட்டேன். காரணம் என்ன? ஏன் இதை கொடுப்பதற்கு காரணம் என்ன? ஏன் அப்படின்னா, இந்த உலகத்திலே நம்முடைய பொருளாதாரம் பயனளிக்காது, நம்முடைய சம்பாதித்த சொத்துகள் பயனளிக்காது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பயணியை போல வாழ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறார்கள். உமர் வராரு. உமர்லாஹு வந்து என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் படித்திருக்கிற கட்டல்ல கேள்விப்பட்ட செய்தி தான், இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன். ரசூலுல்லாஹ் படுத்திருக்கிறாங்க, உமர் வராரு. வந்து பார்க்கிறார், உமர்லாஹுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய உடம்புகளை பார்க்கிறார். அந்த பேரிச்சம்பளம் இந்த கயிற்றினால் கட்டப்பட்டிருக்கிற அந்த கயிற்றுடைய தழும்புகள் ரசூலுல்லாஹுடைய உடம்புல முதுகுல அப்படியே பட்டு இருக்கிறது. இதை பார்த்தோன்னே உமர்லாஹு ஒரே அழுகாச்சு. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி இருக்கிறீங்க, அந்த நாட்டு மன்னர்லாம் எப்படி இருக்கிறாங்க, ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமரே, இந்த உலகத்தில் நிரந்தரமா தங்க போறதில்ல, நீயும் நானும் ஒரு பயணியும் போல இந்த உலகத்தில் வாழலாம். நிறைய முன்னுதாரணங்களை காட்டலாம் பயணி என்பதற்கான. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமல்ல, சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, தாபீனுக்கு மட்டுமல்ல, உலமாக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களும் இந்த உலகத்துல பயணியை போலதான் வாழணும். நிரந்தரமா இருக்க கூடாரத்தை போட்டு போக்குறாங்க பாருங்க. சில இடங்கள்ல பார்த்தோம்னா கூடாரம் போட்டு விட்டோம், அடுத்த ஒரு மாதத்துக்கு கழிச்சு பார்த்தா அந்த கூடாரம் இருக்காது, ஏதோ ஒரு ஊர்ல இருக்கும். நாடோடியை போலதான் இந்த உலகத்திலே நீ வாழப் போகிறாய் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல விடைபெறக்கூடிய இந்த பயணம் இருக்கிறது. இந்த பயணத்துல கண்டிப்பா என்ன செய்ய போறோம்? மரணம் இல்லாத இந்த உலகம் கிடையாது. கண்டிப்பா மரணிக்க போகிறோம். இந்த வாழக்கூடிய இந்த உலகத்தில் சில வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி எல்லாம் வைத்திருக்கிறார். முதல் வாழ்வு எங்க இருக்குன்னா, தாயுடைய வயிற்றுல 10 மாசம் தாயுடைய வயிற்றுல அல்லாஹ் ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார். அந்த வாழ்வை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ்வை பிரமிப்பாக இருக்கும். அந்த குழந்தை உள்ள ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இருட்டு உலகம். அந்த உலகத்தில் உணவு எப்படி போகிறது, தண்ணீர் எப்படி அந்த குழந்தை அறிந்து கொள்கிறது என்பதையெல்லாம் தெரியாது. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கிறான். 10 மாதங்கள் 12 மாதங்கள் அல்லாஹ் பாதுகாக்கிறான். பாதுகாப்பு வைத்து என்ன செய்கிறான்? பாதுகாக்கிறான். இப்படி ஒரு வாழ்வு. பிறகு என்ன செய்கிறான்? அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பி அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துகிறான். 2வது கட்ட வாழ்வு. 3வது கட்ட வாழ்வு இருக்கிறதே, அது மறுமைக்கான வாழ்வு. அது இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய அந்த வாழ்வு. இந்த வாழ்வை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த வாழ்க்கை, இந்த உலகத்திலே யாரும் தங்கிவிட மாட்டோம் என்று எல்லா மக்களும், இந்து சமயம் சார்ந்த மக்கள் கூட பூர்வ ஜென்ம பூமி என்று சொல்கிறார்கள். கண்டிப்பா இந்த மரணம் எல்லாருக்கும் நிகழும். நிகழ்ந்தா என்ன செய்ய போறோம்? ஒரு பூர்வ ஜென்மம் அடைந்து இந்த உலகத்துக்கு வருவோம் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. கிறிஸ்தவ மக்களுடைய நம்பிக்கை என்ன? கண்டிப்பாக பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, அந்த ராஜ்யத்தில் கேள்வி கணக்கு இருக்கிறது, அப்ப கண்டிப்பா நம்ம மரணிக்க போகிறோம் என்று சொல்லுவார்கள். இஸ்லாமிய மார்க்கும் அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். இந்த உலகத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருக்க போறதில்ல, அல்லாஹ் பல வசனங்கள் மூலியமாக சொல்லுகிறார். இன்னும் இடங்கள்ல பாருங்க, கடவுளே இல்லை என்று பேசக்கூடியவர்கள், கடவுளே இல்லை அப்படின்னு நாத்திகம் பேசக்கூடியவர்கள், அவர்கள் கூட சொர்க்கம் நரகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நன்மை தீமைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இறைவன் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் முட்டாள் என்று பேசுவார்கள், தொழுகை பற்றி பேசுவார்கள், வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுவார்கள். இப்படி எல்லாம் பேர் பேசக்கூடிய எல்லாருமே ஒரே விஷயத்தை, நாத்திகர்கள் கூட
இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கண்டிப்பா இந்த உலகத்தில் நாம் இருக்க முடியாது, கண்டிப்பாக என்ன செய்வோம், மரணிக்க போகிறோம் என்பதை எல்லாரும் பேசுகிறார்கள். பொதுவாக இந்த மரணத்தை பற்றி பேசினாலே எல்லாருக்கும் கசப்பு ஏற்படும். எப்படி கசப்பு? மரணத்தை பற்றி பேசினா இனிமையா இருக்குமா, சந்தோஷமா, மரணமா அப்படின்னு சந்தோஷமா எடுத்துக்குமா? ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கிற விஷயம், வீட்டில் விசேஷம் நடக்க வச்சுங்களேன், அந்த இடத்துல மௌத்தா போயிடுவேன்னு சொல்லிட்டா ஏற்றுக்குவாங்களா? நல்ல காரியம் நடக்கிற இடத்துல, நல்ல விஷயம் பேசக்கூடிய இடத்துல என்ன இப்படி ஒரு வார்த்தை, அபசகுணமான வார்த்தை பேசுறீங்க, மரணத்தை பற்றி, இளவை பற்றி பேசுறீங்க, சாவு பற்றி பேசுறீங்களே அப்படின்னு கஷ்டத்தை பேசுகிறார்கள். இன்னும் சில இடங்கள்ல நண்பர்கள் பயணத்தில் இருப்போம், ஹீல்ஸில் போயிட்டு இருக்கிறோன்னு வச்சுங்களேன், மலை மேலே போயிட்டு இருக்க, நடந்து போகிறோமோ அல்லது வாகனத்தில் போகிறோமோ, அப்போ கூட இருக்கிற நண்பர் ஒரு என்ன செய்கிறாருன்னா, நம்மளை பார்த்து இங்கிருந்து மௌத்தா போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசினா உள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன தோணும், ஒரு பீதி அச்சம் வரும். எதை பற்றி? மரணத்தை பற்றி பீதி அச்சம் அடைவார்கள். அந்த பீதி எப்படிப்பட்ட பீதியா இருக்கும்? அல்லாஹு அக்பர், அது கண்கூடாக பார்த்தவர்கள் அதை பற்றி பேசுவார்கள். பைக்கில் போயிட்டு இருப்போம், பைக்கில் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் கண்ணுக்கு முன்னாடி ஒரு விபத்து நடக்கும், துடிதுடித்து இறந்து போவான். அந்த காட்சியை பார்க்கிறப்பனுடைய உள்ளத்தில் தோன்றும், அல்லாஹு அக்பர், இந்த மரணம் என்பது மிக மோசமானது, மிக கடுமையானது. அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் ரொம்ப மோசமானவர், அது ரொம்ப பாரதூரமான விஷயம். அதை பற்றி உள்ளமெல்லாம் நடுங்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு அச்சம் இருக்கிறதே, அந்த அச்சத்தை பற்றி தான் அறிந்து கொள்ள போகிறோம். இனி வருங்காலையில் இப்படிப்பட்ட ஒரு தலைப்புகளை எடுத்துதான் பேச போகிறோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், 23ஆம் அத்தியாயம் 99ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதன் இருக்கான் பாருங்க, அவன் கண்டிப்பா திரைமறையற்ற ஒரு வாழ்வை அவன் வாழப் போகிறான். அல்லாஹ் பேசுகிறான். திரைமறையற்ற ஒரு வாழ்வு என்றால் கபருடைய வாழ்க்கை. உலகத்திலே நம்ம சந்திக்கக்கூடிய முதல் இடம் கபருடைய வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல துவக்கம் ஒன்று இருந்தால் அழிவு என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சுட்டான், படைச்ச அல்லாஹ் தஆலா உலகம் அழியுதுன்றான் அல்லாஹ். ஆனா நம்முடைய உள்ளத்தில் என்ன தோணுது? உலகம் அழிய போகிறதா? இப்ப நிகழுமா? எப்ப நிகழும்? நாம் ஒரு பொருளை தயாரிக்கிறோம், அந்த பொருளுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு செல்போன் வாங்குறோம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அழிவு இருக்கிறது, அது மூத்தா போயிடும். சார்ஜ் போடல கூட மூத்தா போயிடும். ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம், அது என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், அது ஒரு காலத்துக்கு பிறகு அது மூத்தா போயிடும். இப்படி எல்லாமே உலகத்தில் எல்லாம் நாம் தயாரிக்கிற பொருளை எல்லாமே மரணிக்க போகிறது. ஆனால் நமக்கு மரணம் வராது. 20 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்வோம். 105 வயசு தாண்டி போனவங்களா இருக்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் நிகழாது என்று நினைத்து கொண்டு அல்லாஹ்வை மறந்து, அவனுடைய தூதரை மறந்து இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஆனால் அல்லாஹ் அப்படிலாம் சொல்லலை. அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்றான் குர்ஆன்ல, இந்த மரண நினைவோடு நீங்க வாழணும். இந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் மரணம் செய்ய வேண்டும். ஏன் இந்த வசனத்தை உங்கள் மத்தியில் நினைவுபடுத்துகிறோம் என்றால், அல்லாஹ் பேசக்கூடிய வசனம். நீ உலகத்தில் நிரந்தரமா இருக்க போறதில்லை, உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹ் நினைவூட்டுகிறான். 23ஆம் அத்தியாயம் 115ஆம் வசனத்தை சொல்லுகிறான். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, அவ ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். அல்லாஹ் பேசுகிறான். அவ ஹஸிப்தும், நீ நினைச்சிட்டு இருக்கியா, நீ சோதிக்கப்படாமல் இருப்பேன்னு நினைச்சிரியா? அல்லாஹ் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? அவ ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். உன்னை இந்த உலகத்தில் படைச்சது வீணுக்காக, விளையாட்டுக்காக படைச்சிட்டனா? அல்லாஹ் கேட்கிறான், நம்மளை பார்த்து கேட்கிறான். நம்ம மனித சமூகத்தை பார்த்து, விலங்குகளை பார்த்து, ஆடு மாடை பார்த்து கேட்கல, அல்லாஹ் நாயை பார்த்து கேட்கல, கழுதையை பார்த்து கேட்கல, மற்ற எருமை பார்த்து கேட்கல, பறவை பார்த்து கேட்கல, பூச்சி பார்த்து கேட்கல. அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கிற படைப்புகளிலே உயர்தரமான படைப்பு மனிதனுடைய படைப்பு. அந்த படைப்பை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், டே உன்னை படைச்சது வீணுக்காக விளையாட்டுக்காக இல்லடா, நீ அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய்.
உனக்கு உலகத்தை கேட்ட உலகத்தை இந்த உலகத்தை ஏன் யாருக்காக படைச்சான்? இந்த உலகத்தை யாருக்காக படைச்சான்? அல்லாஹ் ஆடு மாடுக்கு அல்லாஹ் படைச்சான்? சிங்கம் புலி யானைக்கு அல்லாஹ் படைச்சான்? இந்த உலகத்தை படைத்ததே மனுஷனுக்காக. ஆனா மனுஷன் என்ன செய்யறான்னா, அன்னமா இலைனா லா துர்ஜஊன், அவன் நினைக்கிறான் இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை சும்மா படைச்சிட்டான், சும்மா வெறுமனே படைச்சிட்டான், நம்ம சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம், யாரு கேள்வி கேட்க போறா, எவன் நம்மிடத்தில் கேள்வி கேட்க போறா, நம்ம என்ன வேணாலும் செஞ்சா மௌத்து தானே, மறுமை தானே, அல்லாஹ் நம்மளை சும்மா தானே படைச்சிட்டான்னு கேட்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், டேய் இந்த உலகத்தில் என்ன இருக்க போறது கிடையாது, என்ன வணங்காம இந்த உலகத்தில் அல்லாஹ் எதுக்காக படைச்சான்? வமா ஹலக்கத்தில் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் சொல்றான், உன்னை படைச்சது சும்மா இல்லடா, அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் உன்னை படைச்சேன். என்ன வணங்கணும், எனக்கு நோன்பு என்று வந்தால் நோன்பு வைக்கணும். நான் கொடுக்கிற பொருளாதாரம் நீ சம்பாதிச்ச பொருளாதாரம் இல்ல, நான் தான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு நீ கொடுக்கணும். வசதி படைத்திருந்தையா, என்னுடைய ஆலயத்துக்கு நீ வரணும், கடமையாக்குகிறேன். இதற்காகத்தான் உன்னை படைத்தேனே தவிர விளையாட்டுக்காக வந்து உலகத்தில் படைக்க, விளையாட்டு போறக்கு சந்தோஷமா வாழ்றதுக்காக படைக்கல. உன்னை படைச்சதே என்ன வணங்குறதுக்காக. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன நினைச்சு வாழ்கிறோம்? அல்லாஹ்விட்ட மீண்டு போக மாட்டோமா? அல்லாஹ் நம்மளை சந்திக்க மாட்டானா? அல்லாஹ்விட பிடிக்க மாட்டானா அப்படின்னு நினைக்கிறோம்ல. அவங்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், உன்னை பிடிக்க மாட்டோமா, நினைக்க மாட்டோமா நினைக்கிற நீ நம்மிடத்தில் அன்னகும் இலைனா துர்ஜஊன், நிச்சயமாக என்கிட்ட நீ வரப்போற, நிச்சயமா என்கிட்ட நீ வரப்போற. அப்போ என்கிட்ட முன்னாடி நின்று விசாரிக்கப்படுவாய். ஏண்டா தொழுகல அப்படின்னு கேட்டா நம்ம உலகத்திலே காரணம் சொல்லுகிறோமே, நேரம் கிடைக்க மாட்டேது, குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமே சொல்லுகிறோமே. அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், உன்னை வேலை பார்க்கறதுக்காக உன் குடும்பத்தை பார்ப்பதற்காக படைக்கல, உன்னை என்ன வணங்குறதுக்காக படைச்சேன். ஏண்டா நோன்பு வைக்கலன்னு கேட்டா, இல்லைங்க கஷ்டமான வேலை, நோயாளி நோன்பு வைக்கிறானே, நீ ஏண்டா வைக்கலன்னு கேட்டா உடனே சொல்வது எனக்கு கஷ்டமான வேலை, என்னால நிற்க முடியல, வேலை செய்ய முடியல. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உன்னை விளையாட்ட படைக்கலடா, என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக உன்னை படைச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுவான். ஏண்டா தர்மம் செய்யல, ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ நீங்க சொல்லுவீர்கள், நான் சம்பாதித்த பொருளாதாரம் நான் எதுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நான் எதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு பேசுற. அல்லாஹ் சொல்லுவான், நீ சம்பாதிக்கல, நான் கொடுத்தது நீ பிற மக்களுக்கு கொடுக்கல, அதற்காக என்னுடைய கட்டளை மீறினா என்று அல்லாஹ்விடத்தில் பிடிக்கப்படுவோம். இப்படி அல்லாஹ்வுடைய வசனத்தை நிறைய விளக்கம் சொல்லலாம். இப்படி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைச்சதே அல்லாஹ்வை வணங்குறதுக்கு. ஆனா அல்லாஹ் அதை விட்டு நம்ம என்ன செய்யறோம்? 24 மணி நேரத்தில் அல்லாஹ்வுக்காக செலவு செய்கிற நேரம், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, மனசாட்சியோடு இந்த ஜும்மாவில் கடந்து செல்லுங்கள். 24 மணி நேரத்தில் அல்லாஹ் தஆலா 12 மணி நேரம் உங்களை தொழுவு சொன்னானா, 12 மணி நேரம் நோன்பு வைக்க சொன்னானா, 12 மணி நேரம் நீங்கள் ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னானா, ஹஜ் செய்ய சொன்னானா, 12 மணி நேரத்தில் அல்லாஹ்வுக்காக தொழுகை விஷயத்தில் 1 மணி நேரம் கடந்து 1 மணி நேரம் 23 மணி நேரம் நீங்க என்ன செய்றீங்க? வீணடி உங்களுடைய தேவைக்காக ஓடுறீங்க, உங்க தேவைக்காக பயன்படுத்துகிறீர்கள். ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா என்று காதில் விழுகிறது, கேவலமாக நினைக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய வாங்க தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று அழைத்தால் புறக்கணித்து ஓடுகிறீர்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைத்தால் புறக்கணித்து ஓடுகிறீர்கள். உங்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், என்னை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். என்ன பேசுகிறான் தெரியுமா? டே, உன்னை படைச்சது வீணுக்காக இல்லடா, விளையாட்டுக்காக படைக்கல, என்னை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய். நீ கண்டிப்பா தொழாத இருந்ததுக்காக, நீ நோன்பு வைக்காத இருந்ததுக்காக, நான் கொடுத்த பொருளாதாரத்தை செலவு செய்யாத இருந்ததுக்காக கண்டிப்பாக என்கிட்ட வருவே, அன்றைக்கு நான் பிடிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப நினைச்சு பாருங்க, எவ்வளவு மோசம் நம்முடைய உள்ளம், எவ்வளவு மோசமாக நடக்குகிறோம். உள்ளத்தை பரிசோதித்து பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே மீட்கப்பட போகிறோம், மீள போகும், அல்லாஹ்ட்ட போக போறோம்.
மரணிச்சு அல்லாவை சந்திக்க போறோம். மரணிச்ச பிறகுதான் மனக்குகள் தெரிவாங்க. மரணிச்ச பிறகுதான் ஏண்டா தொடரன்னு தோணும். மரணிச்ச பிறகுதான் ஏண்டா சொர்க்க நரகம் அல்லாஹ் படைச்சிருக்கிறது சொல்லப்பட்டது உண்மை என்று விளங்கும். அல்லாஹு தஆலா அடுத்து குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான், 16 அத்தியாயம் 42 வசனத்தில் சொல்கிறான், இந்த உலகத்திலே அக்கிரமம் செய்பவர்கள், அநியாயம் செய்பவர்கள் ரொம்ப மோசமா நடப்பான். அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடிப்பான், அடுத்தவனை ஏமாற்றுவான், திருடுவான், பொய் பேசுவான், இரக்கமற்ற காரியத்தில் ஈடுபடுவான், அநியாயமாக ஒருத்தனை அடிப்பான், துன்புறுத்துவான், திட்டுவான், பேசுவான், இப்படி எல்லாம் செய்கிறானே அவனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எப்படி பேசுறான் தெரியுங்களா? நபியே நீங்க சொல்லுங்க அவங்கள்ட்ட. அல்லாஹ் பேசுறான், நபியே அவங்கள்ட்ட சொல்லுங்க, அக்கிரம் நம்ம உள்ளத்துல நினைக்கிறோம்ல, அநியாயம் நடக்கிறப்ப அக்கிரம் நடக்கிறப்ப பார்க்கிறோம்ல, முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள், அதை பார்க்கும் பொழுது என்னடா ரப்பு, பாலஸ்தீன மக்களை கொஞ்சம் பிஞ்சு குழந்தைகளை அநியாயமா கொண்டுகிட்டு இருக்கிறாங்களே, ரொம்ப மோசமான காரியத்தில் ஈடுபடுறானே, இவனை நீ பார்க்க மாட்டியா இறைவா, இவனுக்கான படிப்பனை நீ கொடுக்க மாட்டியா என்று கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹ் சொல்கிறான். நம்மகிட்ட கேட்கிறோம்ல ரப்பிட்ட, அல்லாஹ் தொழுகையில் உட்கார்ந்து கேட்கிறோம்ல, அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாப்பு ஏற்படுத்தி, அந்த மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை ஏற்படுத்தி, அநியாயமாக உலகத்திலே கொண்டு கொடுக்கிற அந்த அயோக்கியர்களிலிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பு, என்னுடைய சகோதரனை பாதுகாத்து, என்னுடைய சகோதரியை பாதுகாப்பு என்று கேட்கிறோமே, அப்படி கேட்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் பேசுகிறான், நபியே அவங்கள்ட்ட சொல்லுங்க, அக்கிரமம் செய்பவர்களை நான் பார்க்காமல் இல்லை, கண்டிப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், காத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், அவங்களுக்கு நான் விட்டுருவேன். அவன் பாவம் செய்யற எது வரைக்கும் செய்ய, நீ எது வரைக்கும் பாவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது வரைக்கும் நீ செய்து கொண்டே இரு, எது வரைக்கும் முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது வரைக்கும் செய்து கொண்டே இரு, உன்னை எப்ப பிடிக்கணும்னு எனக்கு தெரியும், அப்ப நான் உன்னை பிடிப்பேன் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய வசனத்தின் மூலமாக சொல்கிறான். இன்னும் சில இடங்களில் சொல்கிறான். அல்லாஹு தஆலா 16 அத்தியாயம் 61 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எப்படி சொல்றான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலவ் யுகாதி அல்லாஹு الناس بظلمهم ما ترك عليها من دابة ولكن يؤخرهم إلى أجل مسمى وإذا جاء أجلهم لا يستخرون ساعة ولا يستقدمون. அல்லாஹ் பேசுகிறான், நான் பேசல, ரப்பு பேசுகிறான், நம்மளை பார்த்து பேசுகிறான். அல்லாஹ் நம்மிடத்தில் உரையாடுகிறான். எப்படி சொல்லுகிறான்? வலவ் யுஹிதுல்லாஹு الناس, மனிதனே, அல்லாஹ்வை மறந்து அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிற மனிதனே, அநியாயம் செய்யக்கூடிய மனிதனே, அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், மனிதன் செய்யக்கூடிய அக்கிரமங்களுக்கு அல்லாஹ் உடனுக்குடனே தண்டனை கொடுத்து விட்டால், உடனுக்குடனே அல்லாஹ்வை பிடித்துட்டான்னு வச்சுங்களேன், உடனுக்குடனே பிடிச்சிட்டான அக்கிரமம் செய்யறோம்னா என்ன காரணத்தினால பிடிக்கல? நமக்கு முன்னாடி இருந்த சமூகத்தை நினைத்து பாருங்கள், எப்படிப்பட்ட சமூகம், அந்த சமூகத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள், எப்படிப்பட்ட பலம் வாய்ந்த சமூகம் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆதுன்னு ஒரு சமூகம், அந்த ஆதுன்ற சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுங்களா? தன்னுடைய விரல்களால், சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய கைகளால் விரல்களால் மலையை குடைந்து உள்ளே இருந்தவர்கள், வீடு கட்டியவர்கள், கோபுரம் எடுத்தவர்கள், அவர்களுக்கு மரணம் நிகழ்ந்தது. அப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மரணம் எல்லாருக்கும் நிகழும். அல்லாஹ் அதில் சொல்கிறான், இந்த உலகத்தில் அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து கொண்டிருக்கிற அந்த மக்களை பார்த்து சொல்கிறான், நினைக்கிறமில்ல, இப்படி அநியாயம் செய்கிறான், அக்கிரமம் செய்கிறானே, இவனுக்கு முடிவில்லையா என்று நினைக்கிற அத்தனை மக்களும் அல்லாஹ் சொல்கிறான், உடனுக்குடனே தண்டிப்பதாக இருந்திருந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் யுஅக்கிரஹும் இலா அஜலின் முஸம்மா, ஒரு ஜீவராசி கூட இருக்காது. சுப்ஹானல்லாஹ், ஒண்ணு கூட இருக்காது, எல்லாத்தையும் எல்லாம் பிடிச்சிருவான். எல்லாத்தையும் பிடிச்சா என்ன ஆகும்? உலகத்தில் யாரா இருப்பாங்களா? அல்லாஹு தஆலா நிறைய சமூகங்கள் அழிச்சிருக்கான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் உடனுக்குடனே அழித்திருக்கிறான். நிறைய சமூகத்தை உதாரணமாக காட்டலாம். சாலிஹ் நபின்னு ஒரு நபி அல்லாஹ் இறை தூதராக அனுப்புகிறார். அவர் போய் சத்தியத்தை சொல்றாரு, ஏகத்துவத்தை சொல்றாரு. அங்குள்ள மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, சாலிஹ் நபியை கிண்டல் பண்றாங்க. உன்னை இறை தூதரா அல்லாஹ் நினைச்சானா? உண்மையிலே நீங்க இறை தூதரா? அவர் சொல்றாரு, ஆமா இறை தூதர் தான். அப்ப என்ன செய்யணும்னா, ஒரு பாறையை காட்டினார்கள்.
ஒரு கல்லை பெரிய பாறையை காட்டினார்கள். அந்த பாறையை காட்டிட்டு இதிலிருந்து ஒட்டகத்தை வெளியே கொண்டு வா, நாங்கள் நம்புறோன்றாங்க. உன் இறைவன் சொல்றேன் இல்ல, தூதர்னு சொல்றேன் இல்ல, இதுல இருந்து ஒட்டகத்தை கொண்டு வா. பாறையை பிளந்து ஒட்டகம் வந்தது. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஒட்டகத்தை அறுக்க கூடாதுன்ட்டான். இந்த ஒட்டகத்தை யாரும் என்ன செஞ்சக்கூடாது, தீண்டக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், அறுக்க கூடாதுன்ட்டான். இதை சொன்னா அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒட்டகத்தை அறுத்து விடுகிறார்கள். அல்லாஹ் அழிக்கிறத நினைச்சு பாருங்க, ஒட்டகத்தை அறுக்க கூடாதுன்ட்டான். அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, கண்ணுக்கு முன்னாடி தோண்டிடுச்சு, அறுக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த சமூகம் என்ன செய்யுது, அறுத்து விடுகிறது. அல்லாஹு தாலா ஒரு சமூகத்தை இடியினாலும் மின்னலையும் ஒரு சமூகத்தை மரணிக்க செய்தான் என்றால் அது சாலிஹ் நபியுடைய சமூகம். வெறும் இடியிலே மின்னலை மௌத்தா போக முடியுமா? மௌத்தாயிட்டான். சாக்கிரமா இல்லையா? ஒரு மின்னல் மரத்தின் மீது விழுகிறது, மரம் ரெண்டாக பிளக்கப்படுகிறது, சுக்குநூறாக ஆக்கப்படுகிறது. நினைக்கிறோமா? நடக்குதா இல்லையா? அல்லாஹ் நினைத்தால் நம் வீட்டு நம்ம கட்டிய வீடு இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இந்த ஹஜ்ஜி பெருநாள்ல பிள்ளைகள் ஒரு காரில் உட்கார்ந்துக்கிட்டு பின்னாடி லப்பைக் சொல்லிட்டு போகுது, அல்லாஹ்வை புகழ்ந்துக்கிட்டு போகுது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று பின்னாடி உட்கார்ந்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற நேரத்தில் அங்கிருக்கிற அந்த வீட்டு மாளிகையை பார்த்தால், கோபுரத்தை பார்த்தால், அவன் கட்டி எழுப்ப வீட்டை பார்த்தால் சிதலமடைஞ்சி ஒரு காலத்தில் பாலடைந்த வீடை போல அவன் கட்டிய வீடு இருக்கிறது. கண் முன்னாடி காட்டுறான்ல, கண் முன்னாடி காட்டுறான். அல்லாஹ் நாடி விட்டால் நாம் வீடல்ல ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான், ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவான். இன்னைக்கு கூட பார்க்கிறோமா இல்லையா? இந்த உலகத்தில் பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய அக்கிரமம் செய்யறான். கேரளாவில் ஒரு கணவன் மனைவி 2004 கணவன் இறந்துட்டா. அந்த பெண் என்ன செய்யறா, ஒரு மகன் இருக்கிறான், 1.5 வயசு குழந்தை. 2004 இறந்துட்டா. இந்த பெண்ணுக்கு வேற ஒருத்தவங்க கூட பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கத்தினுடைய விளைவு சுபஹானல்லாஹ் மூசா நபியுடைய சமூகத்தை விட மிஞ்சக்கூடிய அளவிற்கு ரொம்ப கேவலமாக அருவுக்கத்தக்க நிலையில். எப்படிப்பட்ட நிலை தெரியுங்களா? 1.5 வயசு குழந்தை வேற ஒரு பழக்கத்தில். இந்த குழந்தை ரொம்ப இடைஞ்சலா இருக்குது, இந்த குழந்தை ரொம்ப இடைஞ்சலா இருக்குது. அதனால என்னன்னா டெய்லியும் அந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட். என்ன ட்ரீட்மெண்ட்? டெய்லியும் சிகரெட்டில் அந்த கல்லை தொடர்பு வச்சிருந்தான் பாருங்க, அந்த சைக்கோ புருஷன் 2வது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிச்சுல, அவன் என்ன செய்யறான்னா டெய்லியும் அந்த குழந்தைய பக்கத்தில் உட்காந்து அவன் பிடிக்கிற அந்த சிகரெட்டை வைத்து அந்த பிள்ளைக்கு சூடு போடுறான். 1-2 இடம் இல்ல, பல இடங்களில் நடக்கிறது. பல இடத்துல அந்த சிகரெட்டினுடைய அந்த வடுவு இருக்கிறது. அவன் நினைச்சு பாருங்க, ஒரு தீ குச்சி பத்த வச்சு நமக்குள்ள நம்முடைய புள்ள கையில பட்டா எவ்வளவு வேதனை இருக்கும். துடி துடிக்குமா இல்லையா? ஒவ்வொரு நேரத்தையும் உட்கார்ந்து வச்சு பக்கத்தில் வச்சு சிகரெட்டை சூடுபடுகிறான், சிகரெட்டை சூடு போடுறான். அந்த குழந்தையுடைய வேதனை எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும் நினைச்சு பாருங்க. கேட்கிறப்ப எவ்வளவு எல்லாம் இவனுக்கு எவ்வளவு பெரிய விஷயம். இந்த அக்கிரம காரணம் இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறாயா? அது மட்டுமல்ல, தூக்கி அடிக்குகிறான், தூக்கி அடிச்சிடறான், நிலத்தில் வீசி பெரட்டுகிறான். ஒரு கட்டத்தில் இந்த பையனுடைய 2 கைகளும் 1.5 வயசு பையன். மூசா நபியுடைய காலத்தில் கூட மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்பாக ஃபிரௌன் பல குழந்தைகளை கொண்டான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா பிறக்க வைத்து அவன் கையிலே வளர்க்க வைத்தான். அல்லாஹ் அவன் கையிலே வளர்க்க வைக்கிறான். ஆனா இவன் என்ன செய்யறான்? பிடிச்சு அடிச்சு 2 குழந்தையுடைய கையை மாவு கட்டி ஆஸ்பத்திரியில் போடுறாங்க. ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வரும்போது ஒரு யூடியூப் சேனல்காரன் என்ன செய்யறான்? பேட்டி எடுக்கிறான். ஒரு யூடியூப் சேனல்காரன் பேட்டி எடுக்கிற நேரத்தில் அந்த பொம்பளை சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? சைக்கிள்ல இருந்து உங்க பையன் விழுந்துட்டான், சைக்கிள்ல இருந்து விழுந்த பையன் விழுந்தனால கட்டு போட்டுருக்குதுன்னா. சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க. அப்ப அந்த யூடியூப்காரன் என்ன செய்யறான்னா அந்த பரிசு பொருளை கொடுக்குறான்.
அந்த பிள்ளை அப்படி வாங்க. இந்த காட்சி எல்லாம் நாம் கண் முன்னாடி நிகழக்கூடிய விஷயம். இந்த குழந்தை இன்னைக்கு உயிரோடு இல்லை. அந்த குழந்தை நம்மளை விட்டு பிரிந்து விட்டது, அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டது. ஆனால் அந்த குழந்தையுடைய நிகழ்வு, 2 கையில மாவு கட்டை போட்டு அந்த கட்டை போட்டுக்கிட்டு அந்த பிள்ளை வாங்குது. இந்த பெத்தெடுத்தா பாருங்க, அல்லாஹ் சொன்னான்ல, கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த அந்த பிள்ளைய 2 கையில கட்டு போட்டு குழந்தை வேதனையோடு இருக்குது. இவன் யூடியூப் சேனலுக்கு சிரித்து கூட்டு பேட்டி கொடுக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தைய கொண்டுட்டான். பிரேத பரிசோதனையில பார்க்கிறோம், போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகுது. குழந்தை பார்த்தா எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகுதான் சந்தேகம் வருகிறது. விசாரிச்சு பார்த்தா குழந்தை இடைஞ்சலா இருக்குதுன்னு அடிச்சு 1.5 மாத குழந்தையை கொன்ன பாவிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? அல்லாஹ் விட்டுருக்கான்னு நினைச்சீங்களா? அல்லாஹ் சும்மா விட்டுருக்கானா? நினைக்கிற தோணுதா இல்லையா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வேலை! ஒரு குழந்தை மீது இரக்கம் காட்டாத ஒருவன், ஒரு மனுஷன் மேல பசிக்குது ஒருத்தர் கேட்டா வாரி கொடுக்கணும். இறக்கப்படுறோமா இல்லையா? ஒருத்தர் டீ கேட்கிறான், பசிக்குதுங்க, ஒன்றும் இல்லை, இறக்கப்படுறோமா இல்லையா? அந்த 1.5 வயசு குழந்தை அடிச்சு கொண்டு இருக்கிறான்னா அந்த 2 பேர்த்த என்ன செய்யணும்? இது மட்டும் இல்ல, கோயம்புத்தூர்ல 2 பிள்ளை, ஒரு பிள்ளைய, படிக்கக்கூடிய பிள்ளைய தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்யறான், கொன்னுறான். பாலியல் பலாத்காரம் என்பது சாதாரணமா? கணவன் மனைவியாக வாழ்கிற நேரத்தில் வாழ்க்கை இருக்கிறதே. ஒரு பச்சை பிள்ளைகிட்ட போய், ஒரு 4-5 வயசு உள்ள பிள்ளைகிட்ட போய், 3 வயசு உள்ள பிள்ளைகிட்ட போய் ஈடுபடுகிறான், அயோக்கியத்தனம் செய்யறான். இந்த அயோக்கியத்தனம் செய்தவனை இன்றைக்கு இந்த சமூகம் என்ன செய்தது? ஜெயில போட்டா போதுமா? பெத்தவனுக்கு நீதி கிடைச்சிருச்சா? தூத்துக்குடியில ஒரு பிள்ளை மலம் கழிப்பதற்காக போகிறது. மலம் கழிக்கிறதுக்காக போன பிள்ளைய ஒருவன் கற்பழித்து விட்டான். அவன் கோர்ட்டில் அழைத்து வருகிற நேரத்தில் அந்த பிள்ளையை பெற்றெடுத்த அந்த தாய் துடிதுடிக்கிறாள். இந்த அயோக்கியனை பந்தவஸ்துப்படுத்துகிறீர்களா? இந்த அயோக்கியனுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துகிறீர்களா? இந்த அயோக்கியனை இவ்வளவு சுதந்திரமாக கூட்டிக் கொண்டு வருகிறீர்களா? இவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாதா? இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க கூடாதா? இதை பார்த்து பல பேர்கள் பேசுகிறார்கள். அரபு நாடுகளில் பொது இடங்களில் வைத்து கொடுக்கக்கூடிய தண்டனையை போல இந்த அயோக்கியர்களுக்கு கொடுக்கணும். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! ஏன் அல்லாஹ் இவங்களை விட்டுருக்கிறான்? எதற்காக விட்டுருக்கிறான்? அல்லாஹ் சொல்லுகிறான், விட்டுருக்கிறேன்டா, நானு விட்டுருக்கிறேன். வட மாநிலத்தில் பாருங்க, வட மாநிலத்தில் ஒரு பெண்ணை காதலிச்சுட்டான். அந்த பெண்ணு வேற ஒருத்தர் திருமணம் முடிச்சாச்சு. வேற ஒருத்தரோட திருமணம் முடிச்சு வாழ்க்கை பிடிக்கிறேன்னு அந்த பிள்ளை வீட்டில் வாழுது, வீட்டில் இருக்குது. அந்த குழந்தை ஒரு கை குழந்தை வச்சிருக்கிறா, வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறா. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இவனுக்கு ஒரு தடவை காதல், அந்த பிள்ளைய லவ் பண்ணியிருக்கிறான். அந்த பிள்ளை என்ன செய்ய, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளை பிடிக்கலன்னு என்ன செஞ்சிருச்சு, வீட்டில் வந்து இருக்குது கை குழந்தையோட. இவன் போய் டார்ச்சர் கொடுத்துருக்கிறான், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு இருக்கிறான். அந்த பிள்ளை ஒத்துக்க மாட்டேன்னுச்சு. ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான்னா, சரி விடு அப்படின்ட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பிள்ளைய கொடுன்னு கேட்குறான். உன் குழந்தைய கொடு. அப்போ அந்த பிள்ளை கேட்குது, ஏன் எதுக்கு அப்படின்னு. கடைக்கு போய் ஏதாவது வாங்கி கொடுக்குறேன், கடைக்கு போய் ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்றான். கடைக்கு போய் வாங்கி கொடுக்குறேன்னு குழந்தைய வாங்கிட்டு கையில் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறான்னா, ஒரு காட்டு இடத்துல போய் நின்று கை குழந்தையை தரையில் அடித்து சாகடிக்கிறான். சுபஹானல்லாஹ், தரையில் அடித்து சாகடிக்கிறான். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இந்த உலகத்திலே வாழ்கிறான். இவனை பாதுகாப்போடு வடக்குல கொண்டு வந்து இருக்கிறார்கள். அப்ப நினைச்சு பாருங்க, இப்படிப்பட்ட இந்த அயோக்கியர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன? அவனுக்கு மரணம் வராதா? அல்லாஹ் சொல்கிறான், வலவ் யஹிதல்லாஹு الناس بالظلم ما ترك عليها من دابة ولكن يؤخر الى اجل مسمى. அநியாயம் செஞ்சு, அக்கிரமம் செஞ்சு, அநியாயமா கொலை செஞ்சு இந்த உலகத்தில் வாழ்றானே, அவனை ஏன் தெரியுமா பிடிக்காம இருக்கிறேன்? وَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ. அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எப்படி குறிப்பிடான் தெரியுமா? ஏன் தெரியுமா அவனை விட்டுருக்கிறேன்?
அவனை நான் பிடிக்கக்கூடிய பிடி கடுமையான பிடியா இருக்கும். அவனை சும்மா பிடிக்க மாட்டேன், அந்த பிடி கடுமையாக இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், அஜலுஹும் வலா யஸ்தஹயூன ஸாஹத்தன் வலா யஸ்தக்கிமூன். அல்லாஹ் பேசுகிறான், அவனுடைய உயிரை பிடிக்கிறப்போ அவன் எங்க ஓட முடியாது, எங்கேயும் தப்பிக்க முடியாது, முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப நம்ம உலகத்துல இவ்வளவு பெரிய அயாக்கியம் செய்கிறவனுக்கு அல்லாஹ் பேசுகிறான்னா, நம்ம களிமா சொல்லி அல்லாஹுடைய சுகபோகமாக வாழ வைத்து நல்ல சொகுசா வாழ்ந்துக்கிட்டு அல்லாஹுவை மறந்து நிறைய வசனங்கள் எடுத்துக்கொண்டு வந்தேன். பேசுவதற்கு நேரம் இல்லை. அல்லாஹ் நிறைய மரணத்தை பற்றி பேசுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவையும் அவருடைய தூதரை பின்பற்றுங்கள். அவன் சொன்ன வழியில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். தூதரையும் அல்லாஹுவை பின்பற்றினால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா மறுமையில் நமக்கான ஒரு வீட்டை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த வீட்டை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் ஆக்கிவிட கூறி எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுபோல நிறைய நிகழ்வுகள் நம் கண் முன்னாடியே தோன்றுகிறது. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் கண்டிப்பாக மரணிக்க போகிறோம். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம். அல்லாஹ் நம்மளை நல்லடியாராக இருந்தால் நன்மையின் பக்கமும், நாம் தீய அடியார்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் தூதருக்கு கட்டுப்படாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அதற்கான தண்டனையும் அல்லாஹ் கொடுக்க போகிறான் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ் கடமையாக்கப்பட்டிருக்கிற தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக, தூதர் சொன்ன வழியில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மறுமை நாளில் உயர்தரமான ஜன்னத்தை வைத்திருக்கிறான். அந்த ஜன்னத்தை அடையக்கூடியவர்களாக நிரந்தரமான வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை, இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் வழிப்போக்கன் பயணியை போல வாழ்கிறோம் என்ற எண்ணத்தோடு வல் ஹயாத் வல் மௌத், மௌத்தே இல்லாத ஒரு உலகம் இருக்கிறது என்றால் அந்த உலகம் அல்லாஹ்வினால் வைக்கப்பட்டிருக்கிற மறுமை என்ற உலகம், அந்த உலகத்தை அடையக்கூடிய மக்களாக அந்த மறுமை நாளில் நம்முடைய குடும்பத்தார்களும் இந்த ஜும்மாவில் கலந்து கொண்டிருக்கிற நம் அனைவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்து அல்லாஹ்விடத்திலே சிறந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாக, நம்மோடு பழகக்கூடிய நண்பர்கள் உலகத்திலே பழகுகிறார்கள், அந்த நண்பர்களையும் மறுமையில் அழைத்து செல்லக்கூடிய பண்பாளர்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் ஆக்கியவர்களை கூறி எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.